நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாம்சங் இப்போ இந்தியாவில் புதுசாக ஒரு பட்ஜெட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சாம்சங் இப்போ இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி J2 2018 அப்படிங்கிற மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் QHD, அதாவது 960 × 540 பிக்சல்ஸ் அப்படிங்கிற ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் மேக்ஸிமம் 720 பிக்சல்ஸ் டிஸ்பிளே கொடுக்காங்க, அதாவது HD டிஸ்பிளே. ஆனால் இவங்க இன்னமும் QHD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு மட்டமான டிஸ்பிளே தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 425 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ரேம். இந்த ஃபோன் 2GB ரேம் வேரியண்ட்ல கிடைக்குது. இந்த ஃபோனோட இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 16GB கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கேமராக்கும் ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி. இந்த ஃபோனில் 2600 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக சாம்சங்கோட J சீரியஸில் மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸையும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதே தான் இந்த J2 சீரியஸ்லையும் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வெறும் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் ஆக்சிலோமீட்டர் சென்சாரும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த சென்சாரும் இவங்க யூஸ் பண்ணல. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8190 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்லேயே கிடைக்கும், அதாவது பிளாக் கலர், கோல்டு கலர், அப்புறம் பிங்க் கலர்லையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இந்த ஃபோனை வாங்கவே வேண்டாம்னு. இந்த ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதே பட்ஜெட்டில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா Moto G5s வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்ரன் T ஃபோன். அந்த ஃபோனை 8200 ரூபாய்க்கு தான் இப்போ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை கூட வாங்கலாம். ஆனால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனை யார் வாங்குவாங்கன்னு நினச்சி சாம்சங் இதை லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபோனை யாரும் வாங்கிட்டு ஏமாந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.